ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மைத்தாஸ்டி சேனல். யாரெல்லாம் மைத்தாஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி தக்காளி ரைஸ் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சீரகம், வெங்காயம் 1, பச்சை மிளகா 2 அது எல்லாத்தையும் வதக்கணும். வதக்கின பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கணும். தக்காளி நான் 2 எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நாங்கள் 2 பேருன்றதுனால 2 தக்காளி மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போன பிறகு மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கணும். சாப்பாடை கொட்டி கிளறிடணும். நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க. வெரைட்டி ரைஸ் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு செய்யுங்க. சாதம் குழையாமல் உதிரி உதிரியாக வரும். அதே மாதிரி துணி இருந்தது, அது எல்லாத்தையும் மடித்து வச்சேன். சைட் பை சைட் துணி வாஷிங் மிஷினில் போட்டேன். அது எல்லாத்தையும் வெளியில் காய வச்சேன். பால் இருந்தது, ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு அப்புறம் சிங்கில் பாத்திரம் இருந்தது, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணேன். டிஃபன் பாக்ஸு பிளேட் மட்டும் தான் இருந்தது, அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் வாஷ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வீடு ஃபுல்லாக கொஞ்சம் பெருக்கி விட்டேன். ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது, மண் தான் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா நேற்று 1 to 100 வரைக்கும் எழுதுனா. பட் லெட்டர் தெரியல. பட் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மைத்தாஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.